அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழையின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, ஒவ்வொரு நாளும் அவர் தருகின்ற அந்த ஆசீர்வாதமே இதற்காகத்தானே. நாம் மகிழ்ச்சியாகவும் மன அமைதியாக இருக்க வேண்டும் என்பதற்கு தானே. இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருப்பாடல் 51 1 4 முடிய. கடவுளே, உமது பேரனுக்கேற்ப எனக்கு இறங்கும், உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தள்ளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியறலும், என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியறலும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர், உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகிறீர். பிரைஸ் தி லார்ட். நாம் என்ன குற்றங்குறைகள் செய்திருந்தாலும் அனைத்தையும் அவர் முன்புள் தண்ணி போல் கொட்டிவிட்டால் நம் பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் மன்னித்து அவர் நம்மளை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் தான் நமக்கு வேண்டும். ஏனென்றால் என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியறலும். ஏனென்றால் உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தரலும். உம்முடைய பேரன்பு ரொம்ப, அந்த பேரன்பு எனக்கு வேணும், இந்த பேரன்பு மூலமாக தான் நான் வாழ்கிறேன் அப்படின்னு நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக, ஏனென்றால் என்ன சொல்கிறோம், ஆண்டவரே உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் நான் தீயது செய்தேன், அதனால்தான் எனக்கு இந்த தீர்ப்பு நீர் தந்தீர். நீர் எத்தனை நேரமும் என்னை திருத்தினீர் ஆண்டவரே, நான் திருந்தலை ஆண்டவரே, அதனால தான் எனக்கு நீர் தண்டனை தந்தீர். இந்த தண்டனை தந்து உன் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகிறீர். நீ பாவம் செய்தேன், நான் உன்னை திருத்தினேன், நீ திருந்தலை, அதனால தான் நான் இது தந்தேன் அப்படின்னு சொல்கிறீர் ஆண்டவரே அப்படின்னு நாம் நினைத்தோம் என்றால் இனி நாம் பாவம் செய்வோமா, குற்றங்கள் புரிவோமா? நம் பாவங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சின்ன ஒரு எரிச்சலோ, ஒரு கோபமோ, ஒரு முறுமுறுப்போ, பிறரை குற்றப்படுத்துறதோ, நான் தான் பெரியவன் என்று சொல்கிறதோ, விட்டு கொடுக்காத தன்மையோ, எது இருந்தாலும் பாவங்கள் தான் இறைவன் பார்வைக்கு. ஏனென்றால் உங்களையும் என்னையும் தேர்ந்து கொண்டவர் எல்லாமே தூய்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் இல்லையா? அப்போ அப்படி தூய்மையாக இருக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பது நமக்கு தெரிய வேண்டும். இறைவன் விரும்புவதை நாம் செய்ய வேண்டும். அப்படி விரும்புவதை செய்தால்தான் எல்லாமே நன்மையாக நடக்கும் இல்லையா? அப்போ நாம் குற்றம் குறைகளை அனைத்தையும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இறைவன் முன் கொட்டுவோமா? அதிலிருந்து நாம் மீளும்படி வரம் கேட்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, ஆமாண்டவரே, என் பாவங்களினால் என் எலும்புகள் நொறுக்கப்பட்டு ஆமாண்டவரே என்னை கூட்டு போயிருக்கிறேன் ஆண்டவரே. நல்ல உடல் ஆரோக்கியம் இல்லை ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஆனாலும் என் பாவங்கள் என் கண்முன் நிற்கிறது. நான் செய்த குற்றங்குறைகள் ஒவ்வொன்றும் எங்கள் கண்முன் நிற்கிறது ஆண்டவரே. அதன் மூலமாக நான் வருந்துகிறேன் ஆண்டவரே. என் குற்றங்குறைகளை அனைத்தும் உன் காலடி முன் வைக்கிறேன் ஆண்டவரே. நீர்தாமே அனைத்தையும் துடைத்தெரித்து என்னை தூய்மையாக்க வேண்டும் ஆண்டவரே. எங்கள் அனைவரையும் நீர் தூய்மையாக்கி ஒவ்வொரு நொடிப்பொழுது நீர் எனக்குரியவள் எனக்குரியவள் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய மார்போடு சேர்த்து அணைத்துக் கொள்கிற அந்த கிருபைக்கு நன்றி கூறும் ஆண்டவரே. எங்களை விட்டு ஒருபோதும் பிரியாது இருக்கிற வரம் வேண்டும் ஆண்டவரே. அந்த வரத்தை நீர் தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.